நினைத்தவருக்கு நினைத்த வரம், கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலைக்குளம் கருப்பசாமி கோயில் தான். இங்க இருக்கக்கூடிய நேர்த்தி கடன் அப்படிங்கிறது ரொம்பவுமே விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடை விலகுவதற்கும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் மக்கள் நேர்த்தி கடன் வச்சுக்கிறாங்க. தங்களுடைய ஆசைகள் ஏதேனும் இருந்ததுன்னு சொன்னா அதெல்லாம் நிறைவேறியது அப்படின்னா மணி கட்டக்கூடிய வழக்கம் பார்க்கிறோம். இந்த கோயில்ல நிறைய மணிகள் கட்டப்பட்டிருக்கிறது எல்லாமே அவங்கவுங்களுடைய நேர்த்தி கடன் வழிபட்டதற்கான விஷயமாக தான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க குளக்கரை இருக்கு இல்லையா, அங்க சின்ன மீன் வாங்கி விடுறதா கூட நேர்த்தி கடன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மீன் குஞ்சுகள் வாங்கி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல அப்படியே மணி கட்டியவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி, திருமண தடை விலகிறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுவதற்காக கூட வழிபட்டு போறாங்க அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா இருக்கு இந்த கோயில்ல. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கருப்பை முன்னாடி கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்றாங்க, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கயிறு கட்டக்கூடிய வழக்கமும் இந்த கோயில்ல இருக்கு. அப்படி ஒன்ஸ் கயிறு கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அவங்க குடிக்க கூடாதான், குடித்தால் கருப்பன் தண்டிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த மக்கள் கிட்ட இருக்கு.